பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் இந்த நாளிலும் கூட உங்களை இந்த நிகழ்ச்சியை சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட சில காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்றைக்கும் ஆண்டவருடைய தலைப்பு என்னன்னா, என்ன தலைப்பு கொடுத்திருக்காருன்னா, தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அதற்குண்டான வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்ப ஆண்டவர் பேசும்படியாய் வருகிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் பிள்ளைகளோடு பேசும்படியா வராரு. அந்த சத்தத்தை அவர்கள் கேட்க முடியாதபடிக்கு பயந்து ஒளிந்து கொண்டார்கள். அப்ப அந்த பாவம் அவர்களை விட்டு ஆண்டவரை விட்டு தூரமா போக பண்ணிடுச்சு. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போமானால், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லோரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அப்ப ஆண்டவர் ஜனங்களோட பேச முடியாதான் வராரு. அப்போ மோசே மட்டும் எல்லா டைம்ல ஆண்டவரோட பேசுறாரு. அப்படிப்பட்டதான அவர் பாவம் இல்லாம ஆண்டவர் சொல்றதான எல்லா கட்டளையும் செய்கிறாரு. அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு வரும்போது ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள். அப்ப எல்லா விதத்திலும் அவங்களை வழிநடத்தி வராரு. ஆனால் ஜனங்களோடு பேச முடியாது. ஆண்டவர் கேட்கும்போது ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம் மோசே, ஆண்டவர் பேசுனா நாங்க செத்து போயிடுவோம், எங்களால அவர் அந்த சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு எங்களுக்குள்ள பாவம் இருக்கு, அதனால எதா இருந்தாலும் நீங்க எங்களோட பேசுங்க, ஆண்டவர் பேசுனா நாங்க செத்துருவோம்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜனங்களோட பேச விரும்புறாரு. ஆனா ஜனங்கள் அதற்கு செவி கொடுக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணாருன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே போட்டுறாரு. ஜனங்கள் நடுவில் ஆண்டவருக்கு கூடாரம் அமைச்சு ஆண்டவர் உலாவும்படியாய் அவங்களோட பேசும்படியாய் அந்த வசனத்தையும் வாசிப்போம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமானால், மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அப்போ ஆசாரிப்பு கூடாரம் ஜனங்கள் நடுவில் இருந்ததான கூடாரத்தை கொண்டு போய் பெயர்த்து போய் பாளையத்துக்கு புறம்பே, அதாவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுறாரு. அப்ப ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் மோசே அப்படிப்பட்டதான காரியத்தை செய்யறாரு. அப்ப எல்லா விதத்திலும் ஜனங்களோட பேசணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா மோசே கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே போட்டுறாரு. அப்போ தொழுது கொள்ளணும்னு நினைக்கிறவங்க போறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும்தான், யோசுவா மட்டும்தான் அந்த பாளையத்துல அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே இருக்காரு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதுல பாத்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்துல யார் பிரியாம இருக்கான்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா விதத்திலும் மோசையை வழிநடத்திட்டு வராரு. அதற்கப்புறம் யார் வழி நடத்துவார்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அதிகாரம் எல்லாம் வாசிப்போனா யோசுவா தான் வழி நடத்துவார். ஏன்னா யோசுவா தான் வாலிபனா இருந்தும் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அப்போ ஆசாரிப்பு கூடாரத்து மேல பற்றுதலா இருந்தது வாலிபன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசுவா. அப்போ மோசைக்கு அடுத்தது அந்த ஜனங்களை நடத்துறது பார்த்தீங்கன்னா யோசுவா. ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கிறேங்க, எல்லாத்தோடும் பேசணும்னு நினைச்சாரு. ஆனா ஜனங்கள் அவங்க செய்த பாவத்தின் நிமித்தமா எல்லா விதத்திலும் பேசாம இருந்தாங்க. இப்படியே ஒவ்வொரு காலகட்டமா தேவன் பேசுறதுக்கு முயற்சி எடுத்துட்டே வருவாரு. மல்கியால நம்ம வாசிப்போமானால், ஆண்டவர் பேசும்போது அவங்க மறு உத்தரவு சொல்றாங்க. அதையும் நம்ம வாசிக்கலாம். மல்கியா எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லா விதத்திலும் உங்களை நடத்திட்டு வரேன், நீங்க என்கிட்ட திரும்புங்க அப்படின்னு கேட்கும்போது ஜனங்களுக்கு சொல்றாங்க, நாங்கள் எந்த விஷயத்துல திரும்பணும், எந்த விஷயத்துல நாங்க திரும்பணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் பேசும்போது அவங்க மறு உத்தரவு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. எல்லா விதத்திலும் ஆண்டவர் கீழ்ப்படியாத ஜனங்களா இருந்திருக்காங்க. இன்னொரு வசனத்தை 13ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு விரோதமா பேசின பேச்சுக்கள் எல்லா விதத்திலும் கடினமா இருக்கிறது. இன்னொரு வசனம் அதிலே வாசிப்போம். என்று கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். ஆண்டவர் இப்படி அவங்க கிட்ட முகமுகமா பேச முயற்சி பண்ணும்போது அவங்களும் செவி கொடுக்காதபடிக்கு யோசுவா போல மோசே போல
எலிசா போல எல்லா விதத்திலும் ஆண்டவர் கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு திருப்பி அவர் சொல்றதான காரியத்தை சொல்றாங்க. அப்போ மல்கியாலேருந்து மத்தேயு வரைக்கும் ஆண்டவர் ஒரு 400 வருஷம் ஜனங்களை கைவிட்டானே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க ஆண்டவர் மேல அன்பு இல்லாத படிக்கிறாங்க. ஆனா ஆண்டவரோட அன்பு என்னைக்குமே மாறல. அப்புறம் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவா பூமிக்கு வந்து எல்லா விதத்திலும் பேசுவாங்கன்னு பார்த்தாங்க. அவரையும் எல்லா விதத்திலும் ஆண்டவர் புறக்கணிச்சு சிலுவையில அரைஞ்சாங்க. அவர் நம்மளுக்காக மீட்பை கொண்டு வந்தார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களோடும் என்னோடு கூட ஆண்டவர் பேசுறதான காரியம் என்னன்னா, இன்றைய நாள்ல ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார், என்னோடு கூட பேச விரும்புகிறார். அதற்கு உண்டான வசனத்தை வாசிப்போமானால் மார்க் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனப்பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்மள வந்துட்டு எல்லா விதத்திலும் ஆண்டவர் கனப்பண்ணுவோன்னு சொல்லி நம்மள ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். புறஜாதியா இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளையா ஏற்படுத்தியிருக்கார். ஆனாலும் நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம உதடுனால எல்லாவற்றிலும் ஆண்டவரை துதிக்கிறோம், கனப்படுத்துறோம். ஆனா நம்ம இருதயமும் ஆண்டவருக்கு விலைக்கு தூரமா இருக்குது ஆண்டவர் சொல்றாங்க. நம்ம சபைக்கு போறோம், ஆராதனை செலுத்துறோம், ஆனா நம்ம உள்ள எப்படிப்பட்டதா இருக்கிறது? யோவான்ல வாசிக்க முடியும். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அந்த வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். இருபத்தி 3ஆம் வசனமும் 24ஆம் வசனமும், உண்மையாய் கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்கிறவர்கள் எல்லா விதத்திலும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்காங்க. இன்றைய நாள்ல ஆண்டவர் நம்மளை அவரோடு பேசும்படியாய் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஆவியில நம்ம ஆண்டவரோட சமூகத்துல போய் சபையில ஆண்டவர் துதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். ஆனா உண்மையா தொழுது கொள்றோமா? நம்ம இருதயத்தை பார்க்கறாரு. நம்ம நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். ஒருவன் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடப்பானா சத்துருக்கள் கூட அவருடைய வந்து சமாதானமாகும்படி ஆண்டவர் வைக்கிறாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறதான வார்த்தை எல்லாவற்றிலும் நம்ம ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்கிற பிள்ளைகளாக வரணும். ஆண்டவர் அப்படிதான் நம்மளை எதிர்பார்க்கிறாரு, பேசும்படியா எதிர்பார்க்கிறாரு. அன்றைய நாள்ல யாருமே ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு சிலராய் ஆண்டவரை தொழுது கொண்டாங்க, ஒரு சிலர் மூலியமாக ஜனங்களை வழிநடத்தி வந்தார். இன்னைக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைச்சிருப்பாருன்னா எல்லா விதத்திலும் நம்ம உண்மையா தொழுது கொள்ளணும், அவரை தேடணும், அவர் மேல விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்குதான் உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கார். மீண்டுமாய் கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். God bless you. Praise Lord. Praise Lord.